want to start by saying தமிழ் ரொம்ப அழகான மொழி. ஆன்னு சொன்னாலே உயிர் எழுத்து, இம்ங்கிறது மெய் எழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. ஒரு அம்மான்னு பாருங்க, நமக்கு உயிரை கொடுக்குறாங்க ஆ, நம்ம இந்த மெய்யை கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா கிட்ட தான் வந்துச்சு மெய் மா, அந்த உயிரும் இந்த மெய்யும் கூட்டு என்னை வர வச்ச இந்த அம்மாவுக்கு முதல்ல வணக்கத்தை போட்டுட்டு I want to start my talk and also say, அதே மாதிரி அப்பா, எங்கள் அப்பா மேலே இருந்து பார்த்துட்டு இருக்காரு. பட் அப்பா ஸ்தானத்துலேருந்து ஹண்டே சார் வந்து அவ்வளோ அழகாக வந்து பேசினார். மெனி ஆஃப் யூ மைட் நாட் நோ. அவருக்கு அப்புறம் பேசுகிறது வந்து ஒரு சுனாமி அடிச்சிட்ட அப்புறம் மழை பெய்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம். அடி பின்னிட்டார் சார். அதுவும் அண்ணாமலை அண்ணா வாஸ் டெல்லிங் மீ இது வந்து 10% தான், இன்னும் 90% பாக்கின்னு. ஸோ ஐ மெனி ஆஃப் யூ டோன்ட் நோ தட் அந்த புக்கை நான் கொடுக்கும்பொழுது அதை படிச்சுட்டு he actually proofread it. And there were some mistakes and there were some things, words joined together. He actually எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி திருப்பியும் கொடுத்து I like the book, so I'll come and even at that stage if he didn't like it he would have probably thrown me out. And I respect him for the same. அவர் அப்பா அண்ணன் 2 பேர் இருக்காங்க சார். அம்மா மாதிரி அப்பா அண்ணன் 2 பேர். அஃப்கோர்ஸ் ஏசி சண்முகம் அண்ணன் வந்து ஒரு சாதாரண லெவலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொருளாதார உயர்வு, ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய உயர்வு வந்து எல்லாருக்கும் ஒரு ஐக்கானாக நிற்கிறாரு. அவர் பேர் தெரியாத ஆளுங்களே இல்லை. ஸோ அதே மாதிரி வேளாண் சங்கத்திலேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க. we all know that he is such an icon. அவர் முன்னிலையில் அடுத்த அண்ணன் வந்தது. அண்ணாமலை அண்ணன் வந்து அண்ணன் சொல்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் அண்ணன் தான். அவர் வந்து எனக்கு சீனியர் பை 2 or 3 years. நான் இப்போ நுழைஞ்சா கூட. 2வது நம்ம அவருக்கு அண்ணன் சொன்னால் அப்போ வயசு கம்மியாகிடுது பார்த்தீங்களா, அது ஈஸியாக போயிடுவார். அது மட்டும் இல்லை, வாட் ஐ லைக் மெனி திங்ஸ் ஐ லைக் அபவுட் ஹிம் ரைட் நவ். ஒரு தமிழ்நாடு வந்து வலம் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு புயல்னா, ஒரு இனிப்பு புயல்னா அது அவர். யாரோ ஒருத்தர் இந்த புலி படத்தை பற்றி பேசினாங்களே, அது மாதிரி இல்லை. நான் சொல்கிறது வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா, many things about him which I really enjoy. For a start, I'll tell you, decent gentlemanly politics. ஈவன் ஒரு நல்ல ஆப்போசிஷன் இருந்தால் தான் எந்த ஒரு அரசாங்கமும் நல்லா இயங்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து IAS ஆஃபீஸர்ஸ்க்கு கூட தெரியும் தட் அப்போ தான் நல்லா இயங்கும். And you need that little bit of opposition and to point out things in a gentlemanly manner has been fantastic. எனக்கு வந்து கடந்த 2 வருஷமாக தான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். 2வது சேரை தூக்கி போடுவோம், டேபிளை தூக்கி போடுவோங்கிற இருந்த ஒரு அரசியல் சூழலில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு கூட மரியாதைக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அன்போட மரியாதையோட பேசுகிறாரு பார்த்தீங்களா. தட் இஸ் சேஞ்சிங் த கேரக்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் டுடே. ஸோ அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லியாச்சு, அப்பா மாதிரி வந்த டாக்டர் ஹாண்டேக்கு தேங்க்ஸ் சொல்லியாச்சு, 2 அண்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லியாச்சு. ஒன் மோர் திங் அபவுட் ஏசி சண்முகம். எல்லாரும் எங்கிட்ட என்ன சொல்லுவாங்க என்னை பற்றி, 35 மெடல் எடுத்தார், ஒரு காலேஜில் படித்தேன்னு. இவர் வந்து 35 காலேஜே கட்டிட்டார் அந்த டைமில். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க, நான் அது மாதிரி காலேஜ் கட்டிட்டு போயிருப்பேன். எப்போவுமே ரொம்ப படிக்கிறவன் வந்து அந்த அளவுக்கு படிக்காதவங்கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அது உண்மைதாங்க, என்ன பண்ணுறதுங்க. ரைட். ஸோ அதே மாதிரி இங்கே பிகாஸ் ஆஃப் எந்த அம்மா பற்றி சொல்லணும், அந்த அம்மா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் எழுந்த ஒரு காரணத்தாலும் இப்போ அந்த நடப்பு இருக்கிற காரணமாலும் கணேசன் ஐஸ்வரி கணேசனால் வர முடியல. பட் இன்றைக்கி மதியம் வரைக்கும் he was trying to come and கடைசியில் அந்த மெசேஜ் மாதிரி அனுப்புனார். அவர் கூட ரொம்ப எங்கள் சமுதாயத்துக்கும் எனக்கும் சார்ந்தவர்களுக்கும் சேர்ந்தவர்களுக்கும் நிறைய நல்லது பண்ணிகிட்ருக்காரு. அவரை மிஸ் பண்ணது வந்து எனக்கு ஒரு பேட் திங். இங்கெல்லாம் வந்திருக்கீங்க, ஃபெபனாச்சி சீக்வன்ஸும்பாங்க டாவின்சியில், த மேத்தமேட்டிக்கல் ஃபெபனாச்சி 1 2 3 5 1 + 1 நம்பர்ஸ் எழுதிட்டு வந்தால் 1 1 2னா த சம் ஆஃப் த லாஸ்ட் 2 நம்பர்ஸ் இஸ் த நெக்ஸ்ட் நம்பரும்பாங்க. அது மாதிரி இங்கே ஒரு ஃபெபனாச்சி சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்கு. 1 2 3 5. இங்கே 10 பேர் வந்ததில் ஒருத்தர் புக்குக்காகவும், யாருக்கு புக்கு பிடிக்கும் இந்த காலத்தில், 2 பேர் மேபி எனக்காகவும், 3 பேர் இந்த 3 பேர் பேசுகிறது வந்து கேட்குறதுக்காகவும், 5 பேர் ஃபெபனாச்சி சீக்வன்ஸ் 2 + 3 is 5 5 பேர் இங்கே 5 பேர் வந்தாங்களே இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த 5 பேரை பார்க்குறதுக்காக தான் வந்தாங்க. நிஜமாக நான் சொல்கிறேன், நிறைய பேர்கிட்ட நான் புக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அப்படியாங்க, அதில் வந்து அப்படியே பார்த்தேன் ACS 100ல் வராங்க, அப்படியா இன்னும் கொஞ்சம் அப்புறம் அண்ணாமலை இஸ் கமிங் டு, ஓ அப்படியா இல்லை, அப்புறம் சிவாஜி மராட்டாவோட ராணி வேலு நாச்சியார், பாரதியார், பாவுசி, ஓ அப்படியான்னாங்க. அப்புறம் இந்த 1 2 3 5 நான் நினச்சேன் சரி நமக்கு அவ்வளோதான் மரியாதை, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு. ரைட். ஸோ வை சில சீக்ரெட்ஸ் I'm going to tell you. ஏன் இன்னைக்கு 23rd July சூஸ் பண்ணோம்? I want to thank Srikanth Karnish. ரொம்ப he was very instrumental in making this happen. Srikanth, thank you very much for making this happen. அவர் சொன்னார் வேறு ஏதாவது தேதி பாசிபிளாக, நான் யார்கிட்டையும் சொல்லலை 23rd July. ஆனால் ஒரு தேசபக்தன் இந்த க்ரௌடில் கண்டுபிடிச்சார், ப்ரொஃபஸர் ஜக்மோகன் சிங். அவர் என்கிட்ட கேட்டார், why have you kept it on 23rd July? This reason is another one of my heroes
about whom I didn't write, is the great Chandrasekhar Azad. எவ்வளோ என்ன பிடிக்கும் போது பிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே தற்கொலை பண்ணிப்பேன்டான்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ எல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது எல்லாரையும் சுற்றிட்டு கடைசி புல்லட் அவருக்கு சுட்டு கொண்டுக்கிட்டார் சந்திரசேகர் ஆசாத். அவருடைய பர்த்டே இஸ் 23rd July. Today is his birthday. And that is why a few years ago on 23rd July only, on the particular park, Alfred Park, in which he was shot dead in Allahabad, was converted to, named now Chandrasekhar Azad Park. Of course அதுக்கு நிறைய சர்ச்சையெல்லாம் இருந்துச்சு. I don't understand why there should be so much சர்ச்சை. என்ன பண்ணுறது? Another thing, பாபாஜி சார், பாபாஜி வந்து இருக்காரு. ஆல் தீஸ் 5 people I want to quickly say vote of thanks. இவர்கிட்ட நானும் ஃபோன் பண்ணி டெய்லி, சார் நான் கார் அனுப்பலாமா, சார் நான் இதை அனுப்பலாமா, எல்லாம் இங்கே வேணாம் நான் ஏதாவது பண்ணமான்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் ஆர்கனைசர் மாதிரி. ஐயா சார் நான் தான் சார் ஆர்கனைசர்னு கேட்டேன். சார் நான் இன்றைக்கி இப்போ போட்டுருக்கிற குங்குமம் கூட இன்றைக்கி காலையில் காளிகாம்பாள் கோயிலுக்கு போட்டு வந்த குங்குமம் தான். ஐ டோன்ட் நோ how many of you know, காளிகாம்பாள் கோயிலில் சிவாஜி மராட்டா ஒரு பெக்கர் மாதிரி ஒரு வேஷம் மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து இதே காளிகாம்பாள் கோயிலில் வந்து இதே குங்குமம் வச்சுட்டு போனதாக ஐதீகம். Every one of you is very, very important. பாவம் ப்ரொஃபஸர் ஜக்மோகன் சிங் 78 வயசில், சார் தேங்க்யூ வெரி மச், ஸ்பாட் ஆஃப் vote of thanks I must tell you. 78 வயசு. நேற்று தான் லூதியானாலேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போய், டெல்லியிலேருந்து இங்கே வந்து, சாரி கோயிங் வெரி ஃபாஸ்ட், ஹேவ் டு ஃபினிஷ் குவிக்லி, டெல்லியிலேருந்து இங்கே வந்து பிளேன் எடுத்துகிட்டு இங்கே வந்தார் ப்ரொஃபஸர் ஜக்மோகன் சிங். ஹீ சீம்ஸ் டு நோ மச் மோர் ஹிஸ்ட்ரி தென் மீ. நாங்களாம் நினச்சிட்டு இருந்தோம் தமிழில் பேசினா அவருக்கு புரியாது, சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம சதர்ஜி தானே நினச்சா வந்து விட்டு கலக்குனார் ஹிஸ்ட்ரியில். நாங்கள்லாம் ஃப்ளாட்டு. He was so good in history. ஸோ நாங்கள் நினச்சது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு. It was so good. Every one of them. பாபாஜி சந்தவி வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து என் ஃப்ரெண்டு ரவீந்திரன் மூலம் வந்தாங்க. நான் வந்து ஒரே ஒரு ஃபோன் காலுக்காக மரதம் அக்காவும் என் ஃப்ரெண்டு சிதம்பரம் அவங்க இருக்கார், சிதம்பரம் வந்தார், அவ்வளோ இமோஷனலாக இருந்தார். அண்ட் அஃப்கோர்ஸ் நிரஞ்சன் பாரதி who had to go for another function. நான் இங்கே வந்துட்டு போவேன். ஸோ vote of thanks to all of them, and finally to every one of you who participated in that. For my sister Rajshri and Rajendra, who did such a good job on the MC. For my brother Vasu, fabulous job. Vasu who did the audio video. சார் சாரி, இது வந்து vote of thanks முடிச்சு அப்புறம் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் இருக்குது. அது இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. டோன்ட் வரி. ஸோ and I know that there are many people here who are running billion-dollar conglomerates. Like for example my friend Senthil. They were all so simple. They did not want to be named. Let me tell you all another secret. வாஞ்சிநாதன் போய் கலெக்டர் ஆஷிஷ் சொல்கிறான். அவனும் இன்னும் 18 பேர், 19 people were trained together. 19 boys were trained and given money and trained in shooting by one criminal lawyer. When after Vanchinathan shot himself, the British tightened their grip and they found out that this criminal lawyer was in charge. That criminal lawyer hanged himself. His great-grandson is here today, but does not want to be named. Sir, I thank you very much. I know you are here. எல்லாத்துக்கும் ஒரு சஸ்பென்ஸ் இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். There is a suspense. He is here. I've actually introduced him to all of you as well. And he and his family didn't, but not as that. And he did not want to be mentioned for various reasons. But we owe so much in this free air that we breathe. So much to the deaths of these people, to the lives of these people. And it's good to take some time off and say thanks to every one of them. And of course, my mentor, the great Mr. M.K. Narayanan, who has been a friend, philosopher, father and guide to me, Mr. KVSG, Mr. Anthony, every one of you. I must thank all of you for having come here. I know so many busy doctors from my class of 79 are here. It took a lot to persuade them to, didn't take a lot to persuade them to get out from their clinics. So I want to also thank my family for being here. Every one of you knows that I live my life not by my head, but by my heart. A lot of problems because of that. Adu paravalenga. I wear my heart on my sleeve too. So it is, but this is the way I've made, and this is. So with that, I would like to finish off the first part. Vote of thanks is over. If I've left out anybody else, Anand, of course, for a wonderful, wonderful song, I would like to say that is unintentional. And now I come to the main part, acceptance, another 8 to 9 minutes for you. This man is cool. This man is cool. But we've been talking half the time about his time, and I'm very worried about his time management. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலாருக்கு தோன்றலின் தோன்றாமை நன்றுமாங்க திருவள்ளுவர் சொன்னார். அது மாதிரி யாருக்கு தாங்க புகழ் பிடிக்காது? அண்ணாமலை அண்ணன் பற்றி பேசினார், ஏசியஸ் அண்ணன் பற்றி பேசினார், ஹாண்டே அண்ணன் அப்பா என்கிட்ட பற்றி பேசினார். இட் வாஸ் ஸோ நைஸ். It was a bit, I was asking, is there a bigger, why did GRT not give a bigger carpet? Is it a little embarrassing? நம்ம தலைக்குள்ள போயிடலாமே, we can go and hide there. And I was kind of thinking, but embarrassing as it is, I would be lying if I said that I did not enjoy the showers of praise from men of wisdom. And I would thank every one of you who said that. Every writer, every artist, everybody, every creative, anybody with creative juice wants that. And I stand very indebted before everybody who recognized that praise.
இந்த ஒரு பருவ மழை, இந்த புகழ்ச்சி மழையில் வந்து நனைகிறது திளைகிறது வந்து ஒரு தனி உற்சாகம் அதில். ஸோ why the book? I was talking to Annamalai Anna, இதை போட்டோம். This cover is actually something that I painted, oil on canvas, with the help of Ponni and Oscar, my teachers, in painting. They're wonderful people. Paint பண்ணிட்டு Facebookல போட்டு இது யாருன்னு கேட்டா Rani Mangaman, we got Rani of Jhansi. We did not get even one answer that said Velu Nachiyar. And I don't think it was because it was painted that badly. அதனால நான் மீசையும் தாடியும் போட்டு இது வேலு நாச்சியார் எல்லாம் கேட்குறேன். என்ன வேலு நாச்சியார்? Then I realized there's such a big divide. We don't know. As Annamalai என்ன சொன்ன போல, she organized such a huge army. Such a huge army, beat the hell out of the British and threw them out. And for 10 to 12 years, she was the queen. Rani of Jhansi, with greatest of respect, Manikarnika, great lady, 42 days. But everybody, the whole world knows Rani of Jhansi, Rani of Jhansi. இவங்க 10-12 வருஷம். சரி, அவங்க முதல் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இவங்க 78 years before. There is some communication gap and we have to set things right. We have to set things right. Yeah. After 1947, there was this wonderful book, 1858 to 1957, the independence struggle. விட்டுட்டாங்க. The first freedom fighter, where is Mr. Devanathan's family? எங்க இருக்காங்க? Okay, I'll tell you. The first freedom fighter in India was Azhagamuthu Kon from the Yadava community. He was the first one. He died in 1759. He died fighting the English. விட்டாச்சு. ஏன்னா அந்த புக் ஸ்டார்டிங் 1858, not in syllabus, out. அண்ட் அவர் எப்படி செத்து போனார்? இவர் அழகுமுத்து கோண அவங்களோட மூதாதையர். அவரை வந்து கான் சாஹிப் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் தி இங்கிலீஷ் ஒரு பீரங்கியில் வச்சு ஒரு ஹியூமன் பாம் மாதிரி ஆக்கி அடித்து சுட்டு விட்டான். He was shot into the sky and he just pulverized. Not even one word about him. Why? Because some post-Nehruvian person didn't write about him. We have to set the record straight. அது நம்மளும் உருவடிச்சிட்டு அக்பர் த கிரேட், ஜஹாங்கீர், ஹுமாயூன் த கைண்ட், we can't go on like that. We have to have the guts to change it. So that's why we have to set it right. ஏன் தெரியுமா? If you subvert your identity, they will change your name. I grew up in a history book. I grew up reading 150 pages about Mughal rule. And அவர் சொன்னார் கரெக்டாக, 2 paras on Vijayanagara, 2 paras on Chola dynasty, 1200 years Chola dynasty rule, 2 paragraphs. யாரை வச்சா அந்த 2 paras? இவங்க வந்து 300 வருஷத்துக்கு 120 பேஜ். அது படித்து எழுதினா தான் மார்க் கிடைக்கும். நாங்களாம் மார்க் எங்கே தான் போடுவோம். ஸோ இட்ஸ் டைம். எங்கேயோ ஒரு ஆரம்பிக்கிடும். அக்னிபொறி ஒன்றினை கண்டினதை அங்கு ஒரு காட்டினில் பொந்திடை வைத்தேன்னு சொன்னா பாரு, வெந்து தணிந்தது காடு. அந்த காடு தண்ணினா கூட ஒரு அக்னிபொறி. அந்த அக்னிபொறியாக இந்த நூல் இருக்கணும்னு நினச்சி தான் இதை எழுதினேன். இந்த புக் somewhere somebody has to start. போடுவோம். இந்த கரகோஷமோ இந்த ஒரு உற்சாகமோ உலகம் எங்கும் போடுன்னு தான் இந்த புக்கே எழுதுனது. அமேசானோட சண்டை போட்டு எவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியும் சண்டை போட்டு $7 ஆரம்பித்து $6 ஆரம்பிச்சு $5 ஒருத்தரும் சண்டை போடுவான், ஜாஸ்தி கொடுன்னு. நாங்கள் தான் மட பசங்களாச்சே, கம்மியாக கொடுன்னு சண்டை போட்டு கடைசியில் $1.99 50 பேஜ் புக்கெல்லாம் இருக்கும் அமேசானில். டையை கட்டுவது எப்படி, வெள்ளைக்காரர் மாதிரி இருப்பது எப்படி, அது மாதிரி we brought it down to $1.99. ஏன்? நிறைய பேர் படிக்கணுங்கிற காரணத்தினாக. they must read about. நான் நிஜமாக சத்தியமாக சொல்கிறேன், 30 வருஷத்துக்கு முன்னால் இப்போ எனக்கு தெரிஞ்சது அப்போ தெரிஞ்சிருந்தேன்னா, வெள்ளைக்காரன் பின்னால் விரல் நக்கிக்கிட்டு நானும் எஃப்ஆர்சிஎஸ், சார் மன்னிச்சிருங்க, நீங்களும் எஃப்ஆர்சிஎஸ் நானும் எஃப்ஆர்சிஎஸ், ஆனால் அந்த எஃப்ஆர்சிஎஸ் எந்த எஃப்ஆர்சிஎஸ் அவர் எடுத்தாருன்னு சொல்கிறாங்களோ அந்த எஃப்ஆர்சிஎஸ் பின்னால் போயிருக்க மாட்டேன். அறுவை சிகிச்சை கற்றுட்டு இருப்பேன். கொரியாவில் போயோ ஃபிலிப்பீன்ஸில் போயோ ஜப்பானில் போய் கற்றுட்டு இருப்பேன். தவிர 30% ஆஃப் த வேர்ல்ட் ஜிடிபி இருந்தது 1700 1700. 1900 அவனுக்கு போகும்போது 2% ஆக்கின வெள்ளைக்காரங்கிட்ட போய் நான் அறுவை சிகிச்சை கற்றுக்கிட்டு இங்கே இருக்கிற முனுசாமிக்கும் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு தேவையே இல்லை. நான் வேற எங்கேயாவது போய் அதை கற்றுட்டு இருப்பேன். நான் வெள்ளைக்காரங்கிட்ட போகிறது. ஆனால் எனக்கு தெரியலையே, ஏன்னா என் ஹிஸ்ட்ரி புக்கில் ஹுமாயூன் இந்த கைண்ட் ஜாயின் இந்த கிரேட் இதுதானே இருந்துச்சு. வெள்ளைக்காரன் இப்படி வந்தால் லார்டு வந்தால் லார்டு இந்த தாஸ் வந்தால் லார்டு லபுக்கு தாஸ் வந்தான் தான் நான் போட்டிருந்தா. அதை மாற்றணும். நம்மளோட ஐடென்டிட்டி இப்போ வந்து இதை படிச்சுட்டு நான் கெத்த நடக்கிறேன். டே, நான் ராணி வேலு நாச்சியார் வாழ்ந்த இடத்துல, அழகுமுத்து கோன் இருந்த இடத்துல யாருமே தெரியாது. ஊமத்துறைன்னா வாட் ஊமத்துறைங்கிறாங்க. ஊமத்துறை, புலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஏன்னா முத்துராமலிங்க தேவர், எங்கே போயிட்டாங்க இவங்கெல்லாம்? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெறும் திருப்பி அந்த லபுக்கு தாஸ் தான். ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு சேஞ்ச் இட். ஐ ஆல்சோ வாண்ட் டு மென்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள், இதை மாற்றத்தில் வந்து ஒரு பங்கு கொள்வது வந்து செந்தில் இருக்கார், ஒரு இளம் புலி, ஆர்.எம். வீரப்பனுடைய கிராண்ட் சன் வாஸ் ஆல்சோ ஹெட்டிங் த வேளாளர் சங்கம். இந்த மாற்றத்தை வந்து இந்த சின்ன பசங்க பண்ணிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் நாங்கள் பண்ணாதது. ஸோ அட்லீஸ்ட் நவ் வி ஹேவ் டு செட் திங்ஸ் ரைட். ஸோ தட்ஸ் பார்ட் இஸ் ஓவர். ரிமெம்பர் ஒன் திங், ஐ வாண்ட் டு சே ஒன் ஃப்ரேஸ்.
our identity was subverted by the Englishman. He changed that. Hey, நம்மலாம் புஸ்ஸுடா, நம்மளை வந்து கஜினி வந்து ரேப் பண்ணிட்டு போனால், அப்புறம் கோரி வந்து ரேப் பண்ணிட்டு போனால், அப்புறம் வெள்ளக்காரன் வந்து ரேப் பண்ணிட்டு போனால், we were just victims of continuous gang rape, அவ்வளோதான். அப்போ then naturally we'll rather go and learn somewhere else. I'm sorry, இது வந்து அன்பார்லிமெண்ட்டாக இருக்கலாம் சார், பட் இதுதான் பண்ணானுங்க. ஸோ அது என்னமோ த்ரீ இடியட்ஸில் சொல்ல மாதிரி பலாத்கார் கியா அந்த பலாத்காரம் நடந்துச்சு. ஸோ இப்போ now I feel different. சரி, 300-500 years we had, but 2000 years before that we had the Cholas and we had all these people, and therefore I'm much happier with that. Okay, right. So I will come to the last part. time சொல்றாங்க, so I'm going to wind up very quickly. So north south divide எங்கிருந்தோ வந்த, I want to say this I'm saying to this in the YouTube to all the students who are watching there. Mainly I'm talking to the 700 million youth in India. Professor Jagmohan Singh is coming from Ludhiana. Bhagat Singh வந்து இறந்துட்டு இது போடுறாங்க. என்ன மாதிரி ஆளுங்க பகத் சிங்? எந்த நியூஸ் அவர் கொலை போதோ அது முத்திட்டு சிரிச்சுட்டு போகிறாருங்க பகத் சிங். அவருடைய ஓன் சிஸ்டருடைய பையன் இவர். அவர் வந்து பாடியை கொடுத்த சிஸ்டர்ஸில் யங்கஸ்ட் சிஸ்டரோட யங்கஸ்ட் சன் ப்ரொஃபஸர் ஜக்மோகன் சிங். இவரை வர சொல்கிறேன். இந்த மனுஷன் லூதியானாலேருந்து என்கிட்ட பேசிட்டு என்ன கேட்குறாரு, டிட் யூ ரைட் அபவுட் பாரதின்னு கேட்குறாரு. முதல் கொஸ்டின். எங்கெங்க நார்த் சவுத்து யாரு கொண்டு வந்து இந்த நார்த்து சவுத்து, நான் வேற நீ வேற, நீ வந்து பஞ்சாபி நான் திராவிடன், அவருக்கு தெரியுமா பஞ்சாபி திராவிடன்? இங்கே வந்து நான் ஒரு சிலையை பார்க்கணுங்கிறாரு. செண்பகராமன் பிள்ளையோடைய சிலையை பார்க்கணும் போய் பார்த்துட்டு வராருங்க. இவரை பற்றி நமக்கு தெரியணுமே. அது மட்டும் இல்லைங்க, அவர் சொன்னார் சென்ட் மீ த புக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் வரேங்கிறாரு. என்ன மாதிரி கெத்தான ஆள் பாருங்க. நான் வேறு யாராவது புக் அனுப்பலான்னு பார்த்தேன், அப்புறம் என் புக்கை அனுப்பிட்டேன், பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஸோ ஃபைனலி ஐ திங்க் வி நீட் டு பி இன்ஸ்பயர்ட். I want to make a commitment to everyone here, along with Peer Mohammed and Sai Sudhakar. We have got 25,000 students so far. We will cover 10 to 20 lakh students and change their fate. We want students to know the truth. Swami Vivekananda சொன்னார், give me 100 Indians with fire in their blood and I will change India. Inga 100 Indians, we have got 700 million. We have got the youngest demographic in the world. This book is at them. All our talks are at them. I know that out there watching the YouTube, there are 700 million youth, in which all we don't need 700 million, 100 million, we need maybe 50 million, and we need blood in their veins, we need fire in their blood, and we can change so many more things. I want to finish by saying all these people whom I've written about are heroes. ஹீரோவுக்கும் நார்மல் மேனுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு கண்ணாடியை பார்த்தா நார்மல் மேன், எனக்கு சொட்ட தெரியுதா, என்னோட முடி வாரிட்டான்னு பார்ப்பான். ஹீரோ வந்து அதை பார்த்தா என் பின்னால் யாராவது விழுந்தாங்களா, இந்த பக்கம் யாராவது ஓல்ட் லேடி ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்களா, யாராவது நாய் கடிச்சிச்சான்னு பார்ப்பான் ஹீரோ. In the mirror, a man looks at the people around him as a hero. Every hero makes a choice. We all live such small lives. Me, mine. என் பையன் மெடிக்கல் காலேஜ் போனானா, என் பையன் எதுக்கு போச்சான், என் பொண்ணுக்கு வச்சா, என் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, அந்த பொண்ணு என்ன பார்க்கலாம், இதே தான் அந்த me, mine. இதை தாண்டி they also fought. ஏன் இப்போ பாப்பநாசம் கவனாசம் சொன்னேன், ஐயோ போலீஸ் உங்களை கேட்பாங்க, அந்த கேட்பாங்க வந்து அவனும் சண்டை போட்டான், ஆனால் அவன் குடும்பத்துக்காக சண்டை போட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் பெரிய ஹீரோ இல்லை. கமல்ஹாசன் இல்லை, அந்த கேரக்டரை பற்றி சொல்கிறேன். அது வேறு மாதிரி பொலிட்டிக்கலாக போய்டும். நான் அண்ணாவில் அண்ணகிட்ட போய்ட்டு நான் போய்டுவேன், ஏசி தானே நீங்கள், நான் அதெல்லாம் உஷார், பாலிடிக்ஸ் வேறு ஜாயின் பண்ணுவேன்ல. பட் அதை சொல்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன், if a man fights for his family, that's okay. சினிமாவில் பார்க்குறோம், லவ்வுக்காக சண்டை போடுறான், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறான், that's a selfish love. எந்த மனிதன் சண்டை போடுறானோ, உயிரை கொடுக்குறானோ, என்ன பண்ணுறானோ, ஆனால் இன்னொருத்தருக்கு பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் தான் ஹீரோ. நான் எழுதின 13 பேரும் அவங்களுக்காக பண்ணல, நாட்டுக்காக பண்ணாங்க, உலகத்துக்காக பண்ணாங்க, சமுதாயத்துக்காக பண்ணாங்க. And these heroes made those decisions. Let us hope and pray. Sir, I'm going to finish by exactly quoting you, by saying that we must have the guts to say, நான் பாரதியாரோட ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். அவர் சொன்னார், தேடிச்சோறு தினம் தின்று, எங்கேயாவது சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்குமா, சின்ன சின்ன கதைகள் பேசி அவன் அவளோட ஓடிட்டான்டா, இவன் அப்படி பண்ணிட்டான்டா, பிறர் வாட பல செயல்கள் செய்து எவனை இழுத்து விடலாம், நண்டு மாதிரி மனம் வாட மிக தின்பம் உழன்று, நம்ம மனசு மட்டும் கஷ்டமாக இருக்கும், அப்படியே நரை கூடி கிழப்பருவம் எய்தி அப்படியே வயசாகி, கொடுங்கூற்றுக்கு இறையின பெண்ண மாயும், கொடுங்கூற்று மாயன் வந்து சாவ போகிறாங்க, யார் மாதிரி கிளவுன்ஸ், பல வேடிக்கை மனிதர்கள் போல் வீழ்வேன் என நினைத்தாயோன்னு சொன்னார் பார்த்தீங்களா பாரதியார். அது மாதிரி ஒவ்வொரு யங்ஸ்டரும் அது மாதிரி நினைக்கணும். I want to finish by saying, sir, I'm going to say loudly what you wanted us to say. Bande Madaram. Jai Hind. Thank you.